OpenAI நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ChatGPT 5 முந்தா நேற்று ரிலீஸ் செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோவில் ChatGPT 5ல் வந்த முக்கியமான அப்டேட்ஸ் மற்றும் ஃபியூச்சர்ஸை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் பெஞ்ச்மார்க்ஸோட டிஸ்கஷனையோ இல்லை அதை எப்படி பயன்படுத்தலாம்ன்ற ஒரு டெமோவோ பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் இந்த ரெண்டை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் பியூராக வேறு எந்த யூடியூப் சேனல்லையும் சொல்லாத ChatGPT 5ல் வந்த புது அப்கிரேடட் ஃபியூச்சர்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரிலீஸ் பண்ண ChatGPT 5ல் 11 அப்கிரேடட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. கமான், டைமை வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக அந்த அப்கிரேட் என்னென்னு பார்த்துடலாம். முதல் அப்கிரேட் என்னன்னா வைடர் அவைலபிலிட்டி அண்ட் ப்ரைஸிங். இப்போ நல்ல விஷயம் என்னென்னா ChatGPT 5 ஃப்ரீ யூசர்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ இதில் சின்ன ட்விஸ்ட் என்னென்னா 10 மெசேஜ் தான் ஃப்ரீ எவ்ரி 5 ஹவர்ஸ்க்கு. 10 மெசேஜஸ்க்கு மேலே ஃப்ரீ யூசர்ஸ் ChatGPT 5 மினி மாடல் ஆக்சஸ்க்கு போயிடும். அப்புறம் முக்கியமாக ஃப்ரீ அக்கௌண்ட்டில் ஒரே ஒரு திங்கிங் மெசேஜ் மட்டும்தான் அனுப்ப முடியும் பெர் டேக்கு. ப்ளஸ் யூசர்ஸ் 80 மெசேஜஸ் எவ்ரி 3 ஹவர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் 200 திங்கிங் மெசேஜை பெர் வீக் அவங்க அனுப்பலாம். டீம் அண்ட் ப்ரோ யூசர்ஸ்க்கு அன்லிமிட்டட் ஆக்சஸ் இருக்குது. இப்போ செகண்ட் அப்கிரேட் என்னன்னா டிஃபால்ட் ஸ்மார்ட் மாடல் வித் டீப் ரீசனிங். இதை அவங்க டியூயல் மோட்னு சொல்கிறாங்க. இப்போ ChatGPT இன்டர்ஃபேஸில் டிஃபால்ட்டாக ChatGPT 5 தான் அவங்க மாடல். இப்போ இதில் முக்கியமாக என்னென்னா சிம்பிள் சேட்க்கு சேட் மோடும், காம்ப்ளெக்ஸ் அதாவது கஷ்டமான கேள்விக்கு திங்கிங் மோடும் இருக்குது. இதில் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க ஆட்டோ சுவிட்சிங்ன்ட்டு. இது என்ன பண்ணுதுன்னா தானாக ஆட்டோமேட்டிக்காக AI காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸை டிடெக்ட் செஞ்சு திங்கிங் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணும். மூணாவது அப்கிரேட் என்னன்னா எக்ஸ்பேண்டட் கான்டெக்ஸ்ட் அண்ட் லாங்கர் மெமரி. இதில் என்னன்னா 2,56,000 டோக்கன்லேருந்து 10 லட்சம் டோக்கன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்டட் கான்டெக்ஸ்ட் மெமரியில் இருக்குது. இந்த மாடலில் நீங்கள் லாங்கர் கான்வர்சேஷன்ஸ் அப்புறம் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணலாம். அடுத்து நாலாவது அட்வான்ஸ் மல்டி மாடல் எபிலிட்டிஸ். இது ட்ரூ மல்டி மாடல் மாடல்னு சொல்கிறாங்க. ஏன்னா டெக்ஸ்ட், கோடு, இமேஜ், ஆடியோ, வீடியோவை ஒரே கான்வர்சேஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அடுத்து அஞ்சாவது ஸ்டைல் அண்ட் பர்சனா கஸ்டமைசேஷன். விஷுவல் இன்டர்ஃபேஸ் அதாவது ChatGPT இன்டர்ஃபேஸில் உங்கள் மூட் அப்புறம் பர்சனாவுக்கு தகுந்தாப்பில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்புறம் ஸ்டைல்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாய்ஸ் அண்ட் UI என்ஹான்ஸ்மெண்ட். பழைய வாய்ஸ் இன்டர்ஃபேஸை ரீப்ளேஸ் செஞ்சு ஒரு புது வாய்ஸ் மோடை அதாவது நேச்சுரல் டோன் கண்ட்ரோல் மோடை இன்டெகிரேட் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஏழாவதா டூல் இன்டெகிரேஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஃபியூச்சர்ஸ். இதில் என்னென்னா ஜிமெயில், கூகுள் கேலண்டர் அப்புறம் கூகுள் கான்டாக்ட்ஸை கனெக்டிவிட்டி டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ChatGPT 5யோட இன்டெகிரேட் செஞ்சுக்கலாம். எட்டாவது அப்கிரேட் என்னன்னா கோடிங், ரீசனிங் அண்ட் சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட். இதில் 2 அப்கிரேடட் ஃபியூச்சர்ஸை நான் பார்த்தேன். ஒன்று வந்து சேஃப்டி கம்ப்ளீஷன், இன்னொன்று வந்து சின்கோபேட்டிக். இந்த சேஃப்டி கம்ப்ளீஷன் டெக்னிக் என்னன்னா நீங்கள் ஒரு ஹார்டு கொஸ்டின் கேட்கும்போது நோன்னு சொல்லாமல் சேஃபாக கொஸ்டின்ஸ்க்கு ரிஸ்க் இல்லாமல் ஆன்சர் பண்ணுறது தான். சின்கோபேட்டிக் பிஹேவியர்னா என்னென்னா இந்த மாடலில் ஹாலுசினேஷன்ஸ் கம்மியாக இருக்குது. அதாவது O3 மாடல்களை விட ஹாலுசினேஷன்ஸ் 6 மடங்கு கம்மியாக இருக்குது. அடுத்து 9வது பாயிண்ட் என்னன்னா வேரியன்ஸ் ஃபார் ஸ்பீட். டெவலப்பர்ஸ்க்கு ChatGPT இப்போ 3 வேரியன்ஸில் இருக்குது. ஸ்டாண்டர்ட், மினி அண்ட் நானோ. டெவலப்பர்ஸ் உங்கள் தேவைக்கு எந்த மாடல் தேவையோ அந்த மாடலை நீங்கள் APIs மூலயமா கால் பண்ணலாம். 10வது அப்கிரேட் என்னன்னா ஏஜென்டிக் டாஸ்க். இந்த ஏஜென்டிக் டாஸ்க் என்ன பண்ணும்னா நீங்கள் சொல்கிற வேலையை சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக பிரித்து எந்த டூல் எந்த API யூஸ் பண்ணணும், அப்புறம் எந்த டூல் யூஸ் பண்ணுறது நிறுத்தணும்னு தானாக டிசைட் பண்ணும். அப்புறம் நடுவில் தேவையாக இருந்தால் பிளானை மாற்றி வேலையை முடிச்சு கொடுக்கும். இப்போ லாஸ்ட் அப்கிரேட்னு பார்த்தா கஸ்டம் டூல் காலிங். இந்த கஸ்டம் டூல் காலிங்கில் தான் ஒரு மேஜர் சேஞ்ச் செஞ்சுருக்காங்க. அது என்னன்னா ஜேசனுக்கு பதிலாக நீங்கள் பிளெயின் டெக்ஸ்ட் மூலியமாகவே டூல்ஸை இப்போ கால் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா வாட் இஸ் 12 + 8 the whole of divided by 4னு போட்டால் இது கால்குலேட்டர் டூலை தான் கால் பண்ணும். ஆனால் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜேசன் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிவிடும். இப்போ என்னென்னா ChatGPT 5ல் நீங்கள் நார்மல் பிளெயின் டெக்ஸ்ட் மூலியமாகவே கஸ்டம் டூல்ஸை கால் பண்ணிக்கலாம். இதை தவிர வேறு எந்த ஃபியூச்சராக இருந்தாலும் நான் ஏதாச்சும் ஒரு ஃபியூச்சரை சொல்லாமல் விட்டுருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.